கொடுத்திருப்பாங்க. நம்மளோட கேனோசி பிளஸ்ல என்னென்ன மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குங்கிற சார்ட் தான் இது. பிளஸ் கம்பேரிசன் டு அதர் டூத் பேஸ்ட். ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்டா கெனோடர்மா மூலிகைகளின் ராஜான்னு சொல்ற கிங் வந்து நம்ம கேனோசி பிளஸ் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த பிராண்ட்லயும் கிடையாது. அப்ரேசிவான கிளீனிங் எஃபெக்ட்ல ஒரு சூப்பர் கிளீன் கிடைக்கிறதுக்காக மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அதர் பேஸ்ட்ல நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணப்படுது. நம்ம டிஎக்சன் பேஸ்ட்ல இயற்கையா கேராஜின்ங்கிற ஒரு ஆல்கே கால்சியம் பாஸ்பேட்டும் இருக்கு. ஹியூமிக்டன்ட்னு பார்க்கும்போது பேஸ்ட் நல்ல ஈரப்பதமா இருக்கிறதுக்காக கிளிசரினும் ஆல்கஹாலும் ஆட் பண்ணப்படுது. ஆனா நம்ம டிஎக்சன் பேஸ்ட்ல தனியா வெறும் கிளிசரின் கிடையாது, ஆக்வா, சார்பிட்டால் அண்ட் கேராஜினும் ஒரு ஹியூமிக்டன்டா ஒர்க் பண்ணுது. சர்ஃபெக்டன்ட் அப்படிங்கும் போது ஒரு நுரைத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அது கெமிக்கலா இருந்தா வேற வெளியில இருக்கிற பேஸ்ட்கள்ல இருக்கிற மாதிரி எஸ்எல்எஸ் அண்ட் எஸ்எல்இஎஸ் கண்டிப்பா இருக்கும். பட் நம்ம கேனோசி பிளஸ்ல சோடியம் லரைல் சார்கோசினேட் அப்படிங்கிற இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிளான்ட் டெரிவேட்டிவாவும் டிசைல் கிளைகோசைடுங்கிற தேங்காயில இருந்து எடுக்கப்பட்ட சர்ஃபெக்டன்டாவும் இருக்கு. பைண்டரா வெளி பேஸ்டுகள்ல வெறும் கிளிசரின் அண்ட் ஆல்கஹால் இருக்கும். நம்ம கேனோசி பிளஸ்ல செல்லுலோஸ் கம் ஆர் ஃபுட் ஜெல் இருக்கு. ஸ்வீட்டனிங் ஏஜென்டா மத்த பேஸ்டுகள்ல ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர், சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம கேனோசி பிளஸ்ல சார்பிட்டால் அண்ட் ஜைலிட்டால் இருக்கு. பிளேவரிங் ஏஜென்டா வெளியில ஆர்டிபிஷியலா இருக்கும். பட் நம்மளோட கேனோசி பிளஸ்ல மின்ட் ஃபேமிலியை சேர்ந்த பெப்பர்மின்ட் ஆயில் பிளஸ் மென்தால் இருக்கு. கெமிக்கல்ஸ்னு பார்த்தா வேற பிராண்ட்ல ஃப்ளூரைட், ட்ரைக்ளோசன், பொட்டாசியம் நைட்ரேட்னு எக்கச்சக்கமான லிஸ்ட் பெருசா இருக்கு. நம்மளோட கேனோசி பிளஸ்ல நோ ஃப்ளூரைட் அண்ட் நோ கெமிக்கல்ஸ். இங்க இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸுமே நம்ம பேஸ்ட்ல வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 8 இன்கிரீடியன்ட் லிஸ்ட்லயும் ஒன்னொன்னும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஜென்ரலா ஒருத்தர் நம்மளோட டிஎக்சன் பேஸ்ட் யூஸ் பண்ணாவே இம்யூனிட்டி எப்படி ரைஸ் ஆகுது அப்படிங்கறதுக்குண்டான பிக்சர் தான் இது. இதுல ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலர் டாட்ஸ் இருக்கு. இது பாக்டீரியா. பல் இடுக்குகள்ல இருக்க இந்த காரைகள்ல இருக்கிற பாக்டீரியாஸ் இகிர்ல போகும்போது இகிரு வீக் ஆகுறதோ இல்ல ரத்த கசிவு ஏற்படுறதோ இதனால பல பின்விளைவுகள் வர்றதோ பெருசா இருக்கு. நம்ம கேனோசி பிளஸ் யூஸ் பண்றதுனால இம்யூனிட்டியும் ரைஸ் ஆகுது. இம்யூனிட்டியே பல பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இருக்கு. கேனோசி பிளஸ் யூஸ் பண்ணும்போது இந்த இடுக்குகள்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா அண்ட் வைரஸ பாடிக்குள்ள போகாம பிரிவென்ட் பண்ணுது. பிகாஸ் அந்த இகிரை வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறதுனால அந்த இடத்துல கேப்பே இல்லாம நம்ம பாடி வந்து உருவாக்குது. டைட்டனிங் எஃபெக்ட், நிறைய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகிறதுனால பெரிய தொந்தரவுகள் ஏற்படாமையும் தடுக்கப்படுது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா கெனோடர்மா லூசிடம்ங்கிற நம்ம கிங்னால. சோ த கிங் இஸ் ப்ரொடெக்டிங் ஆர் இம்யூனிட்டி அப்படின்னு ரொம்ப சூப்பரா சொல்ல முடியும். சோ கெனோடர்மாங்கிற ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட பத்தி நம்ம பார்க்கலாம். மூலிகைகளின் ராஜாவா இருக்கிற நம்ம கெனோடர்மா ஹை தெரபியூட்டிக் வேல்யூ கொண்டது. நம்ம பாரம்பரியமா இன்னைக்கு நல்லா இருக்கும், மேலும் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான விஷயமா பல மூலிகைகள் யூஸ் பண்றோம். அதுல நம்பர் 1 அடாப்டஜனா இருக்கிறதுனாலயும் 400க்கும் அதிகமான ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கிறனாலையும் நம்மளோட பாடி டேமேஜ் ஆகாம கெனோடர்மா பாத்துக்குது. அண்ட் ரெஸ்டோர் டு இட்ஸ் பாயிண்ட் பேக் அப்படின்னு சொல்லலாம். கம் இன்ஃபெக்ஷன்ஸை தடுத்து கிருமிகள் வந்து இல்லாம ஆகும்போது கம் ப்ளீடிங்கும் ஸ்டாப் பண்ணப்படுது. வாயில் இருக்கக்கூடிய திசுக்களை ஸ்ட்ரென்தனிங் பண்றதுனாலையும் கழிவுகளை கரெக்டா வெளியேற்றுறதுனாலையும் வாயில் இருக்கக்கூடிய அல்கலைனிட்டியை மெயின்டைன் பண்றதுனாலையும் பல்லோட ஸ்ட்ரென்த், அதாவது பல்லுல இருக்கக்கூடிய நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் ஆன கால்சியம் லீச் ஆகாம வெளியில வராம அமிலத்தன்மையா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து பல்லுல இருக்கக்கூடிய நல்ல சத்துக்கள் வெளியே வரும். அண்ட் எனாமல் வந்து பாதுகாக்கப்படுது. சூப்பர் ஹீலிங் எஃபெக்ட் நம்ம கெனோடர்மாக்கு இருக்கிறனால பல் கூச்சத்திலிருந்தும் நம்ம வெளிவர முடியும் இன் லாங் ரன். சூப்பர் ஹீரோன்னு இங்க யார சொல்றோம்னா கெனோடர்மாவையும் சொல்றோம், கெனோடர்மா மிக்ஸ் பண்ணப்பட்ட டூத் பேஸ்டையும் நம்ம அதனால மென்ஷன் பண்ண முடியுது. சோ செகண்ட் இன்கிரீடியன்டா அப்ரேசிவா கேராஜினன் அண்ட் கால்சியம் பாஸ்பேட் இருக்கு. சோ கேராஜினன்ங்கிறது ஒரு கடல் பாசி, ரெட் சீவீடு, ஒரு டயட்டரி சப்ளிமெண்டாவும் நேச்சுரல் அப்ரேசிவாவும். அண்ட் இது இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்டதுனால நம்ம வயிறுக்கும் எந்த தொந்தரவும் பண்றது இல்ல. ஸ்கிராச்சிங் அண்ட் கேராஜினன் பத்தி நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு பொருள் நல்லா கிளீன் பண்ணணும்னாலும் நம்ம உராய்வு தன்மை வந்து நல்லா இருக்கணும்னு சொல்றோம். அதுவே இயற்கையா இருந்ததுன்னா ஸ்கிராச் ஆகாம நம்ம பல் பாதுகாக்கப்படுது. இதே வேற சில பேஸ்டுகள்ல அப்ரேசிவா ஷார்ப்பா இருக்கிற விஷயங்கள் பலதை ஆட் பண்ணப்படும் போது நம்ம பல்லு வந்து எனாமல் கம்மி ஆகுறதோ பல் கூச்சமும் ஜாஸ்தி ஆகுது. டிஎக்சன் பேஸ்ட் ரெகுலரா யூஸ் பண்றதுனால எனாமல் வந்து கோட்டிங் ரீமினரலைஸ் ஆகும். பல் கூச்சத்துல இருந்து நம்ம வெளிவர முடியுது. அடிஷனல் பாயிண்ட் என்னன்னா, பல்கூச்சத்துக்காக வெளியில மார்க்கெட்ல நிறைய பேஸ்ட் விற்கப்படுது. அந்த பேஸ்ட்ல பொட்டாசியம் நைட்ரேட் ஆட் பண்ணிருக்காங்க. சோ அதோட வேலையே என்னன்னா மரத்து போற தன்மை,
இப்படி ஒரு மயக்க ஊசி போட்டா நம்ம வந்து மரத்து போறது இல்லாம உணர்வற்ற நிலைமைக்கு போவோம். அந்த மாதிரி உணர்வில்லாத ஒரு இடத்துக்கு நம்மளோட வாயில இருக்கக்கூடிய திசுக்கள் மாறுச்சுன்னா நாக்குல இருக்கக்கூடிய டேஸ்ட் பட்ஸும் வந்து உணர்வில்லாம போயிடும். ரொம்ப நாள் யூஸ் பண்ண நமக்கு டேஸ்டே தெரியாத அளவுக்கு மாறிடும். இப்ப பல்லுக்காக யூஸ் பண்ற ஒரு பொருள் நாக்குக்கு வந்து தொந்தரவா சைடு எஃபெக்டா வருது. ஏன்னா அந்த கெமிக்கலோட ஆக்ஷன். இது தெரிஞ்சப்ப என்னது பேஸ்ட்ல மயக்கம் இருந்தா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியாவும், பல் கூச்சத்துக்கு இது கண்டிப்பா தீர்வு இல்லைன்னும், எனாமல வளர்த்தக்கூடிய ஒரு தன்மையில இல்லைங்கிறதும் புரிஞ்சுது. பட் இங்க கேராஜினனோட ஆக்ஷன் என்னன்னா பல் கீச்சி ஸ்கிராச் பண்ணாம, பல்லோட எனாமலையும் டிஸ்டர்ப் பண்ணாம, அப்படி டிஸ்டர்ப் ஆயிருந்ததுனாலும் பல்லு ரீமினரலைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி நாக்கோட டேஸ்ட் சென்சிட்டிவிட்டி வந்து ப்ரொடெக்ட் ஆகுது. சோ எவ்வளவு சூப்பர் விஷயம் பாருங்க. அப்ரெசிவா இன்னைக்கு நம்ம வந்து நேச்சுரல் பொருள் இருக்கிறது. அடுத்தது ஹியூமிக்டன்டா ஈரப்பசை இருக்கிறதுக்காக. எப்பவுமே அதர் பேஸ்ட்ல வெறும் கிளிசரின் மட்டும் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா பாக்டீரியா போய் ஒரு பல்லுல ஒட்டுறதுக்குண்டான காரணமா ஆயிரும். ஏன்னா அமிலத்தன்மை ஜாஸ்தி ஆகுறதுனால. பட் இங்க நம்ம கேனோசி டூத் பேஸ்ட்ல ஹியூமிக்டன்டா, ஆக்வா, கிளிசரின், சார்பிட்டால் அண்ட் கேராஜினும் கூட இருக்கு. சோ இத்தனை பொருள் இருக்கிறதுனால மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, ஹார்டனிங் ஆகாம. 4வது பொருள் என்னன்னா சர்ஃபெக்டன்ட், நுரைக்கக்கூடிய தன்மைன்னு சொன்னோம். சோ அதுக்கு இயற்கையான ஒரு பொருளா பிளான்ட் பேஸ்ட்ல இருந்து ஏற்படுத்தப்பட்டதுனால சோடியம் லரைல் சார்கோசினேட்டோட டிசைல் குளுக்கோசைட் சேரும் போது நுரைத்தன்மை வந்து இன்னும் நல்லதான் ஸ்டெபிலிட்டி வால்யூம் கொடுக்குமே தவிர எந்த பக்க விளைவுகளோ இதுல இருந்து நமக்கு எந்த டாக்ஸிக் எஃபெக்டோ லோடோ ஜாஸ்தி ஆகுறது இல்ல. பிளஸ் ஆல்ரெடி இருக்கிற காரையோ பல் சொத்தைக்கு உண்டான கேவிட்டிஸ் ஏதாவது இருந்ததுனாலும் கிளீன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. சோ நேச்சுரலான சர்ஃபெக்டன்ட் இருக்கக்கூடிய பேஸ்ட்ங்கிறதே நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண முடியுது வித்வுட் எஸ்எல்எஸ் அண்ட் எஸ்எல்இஎஸ். நெக்ஸ்ட் பைண்டரா செல்லுலோஸ் கம் ஆர் ஃபுட் ஜெல்னு சொல்லுவோம். இது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய மரக்கூழ்ல இருந்தும் பருத்தியில இருந்தும் எடுக்கப்படக்கூடிய டயட்டரி ஃபைபர். இது ஒரு ஸ்டெபிலைசராவும் திக்கனிங் ஏஜென்டாவும் ஒர்க் பண்ணுது. அண்ட் 6th சூப்பர் விஷயம் என்னன்னா ஸ்வீட்னரா சார்பிட்டால் அண்ட் ஜைலிட்டால் ஆட் பண்ணப்பட்டிருக்கு நம்மளோட டூத் பேஸ்ட்ல. எதுக்காக ஒரு ஸ்வீட்னர் ஆட் பண்ணணும் அப்படின்னா டேஸ்டுக்காக கிடையாது. அண்ட் நம்ம பேஸ்ட் ஸ்வீட்டாவும் இருக்காது. சோ வேற பேஸ்ட்ல ஸ்வீட்னரா ஆட் பண்ணப்படுற செயற்கை சர்க்கரையோ இல்ல டைரக்ட் சுகரோ பாக்டீரியல் அட்ராக்ஷன் கொடுக்கும். ஏன்னா இனிப்பு தான் பாக்டீரியாவுக்கு உணவே. நேச்சுரல் ஸ்வீட்னஸ் ஆன சார்பிட்டால் அண்ட் ஜைலிட்டால் நேச்சுரலா பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்கிறதுனால பல்லுக்கு ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த ஸ்வீட்னஸ் பாக்டீரியா ஜீரணிக்கப்பட முடியாததுனால வாயில இருக்கக்கூடிய உமிழ்நீர் அமிலத்தன்மை அடையாம பிரிவென்ட் பண்ணுது. வாய் வறட்சி அடையாமலும் வாயில இருக்கக்கூடிய pH லெவல் கரெக்டா மெயின்டைன் பண்ணப்படுறதுனாலயும் பல் காரைங்கிறது தடுக்கப்பட்டு மேலும் பல் சொத்தை பல் சிதைவு ஏற்படாமையும் பாதுகாக்கப்படுது. எனாமல் இழந்திருந்தாலும் மறுபடியும் நம்ம உடம்பே உருவாக்குற நிலைமைக்கு உற்பத்தி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஜைலிட்டால் அண்ட் சார்பிட்டால். நம்ம வாயில உமிழ்நீர் சுரக்கிறதுக்கும் ஜைலிட்டால் வந்து ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப சூப்பர் பாயிண்ட் இதுதான். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம் உமிழ்நீரோட முக்கியத்துவத்தை. அது ஜைலிட்டால்னால அதிகமாக்கப்படும் போது எந்த பக்க விளைவுகளும் இல்லாம கிருமி தொற்று இல்லாம வாயில அல்கலைனிட்டி மெயின்டைன் பண்ணி பாக்டீரியா பல்லுல ஒட்ட முடியாம பாத்துக்கிறதுனால பல வேற தொந்தரவுகள்ல இருக்கக்கூடிய மக்களும் நம்மளோட பேஸ்ட சூப்பரா யூஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு டயபெட்டிக் ப்ராப்ளமோ வேற இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்ல இருக்கக்கூடியவங்களோ இல்ல வைரஸ்னால இம்யூனிட்டி லோ காம்ப்ரமைஸ்டு பீப்புள் அத்தனை பேருமே நம்மளோட பேஸ்ட கண்டினியூஸா யூஸ் பண்ணும் போதே அவங்களோட தொந்தரவுகள் வந்து கம்மியாகிறத நம்ம நிறைய பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இன்கிரீடியண்டா நம்ம டிஎக்சன் கேனோசி பிளஸ்ல இருக்கிறது பெப்பர்மெண்ட் ஆயில் அண்ட் மென்தால். ஒரு நேச்சுரல் பிளேவரிங் எஃபெக்டா நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீலிங்கும் அதனால கிடைக்குது. ஒரு கூலிங் எஃபெக்ட்னால கோல்டு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும்போது தொண்டையில கிச்சு கிச்சுன்னு இருக்கிறப்ப நம்ம பேஸ்ட் கொஞ்சமா எடுத்து காகல் பண்ணாவோ இல்ல மவுத் வாஷ் பண்ணாலோ ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீலிங் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. நம்ம டிஎக்சன் கேனோசி பிளஸ் டூத் பேஸ்ட்ல எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. லிஸ்ட் பாருங்க எவ்வளவு பெருசுன்னு. நோ கெமிக்கல்ஸ், நோ கலரிங், நோ ஆர்டிபிஷியல் பிளேவரிங், நோ ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் ஆடட், நோ பிளாஸ்டிக் பீட்ஸ், அப்ரேசிவா, நோ சிலிகா அர்பியூமைஸ், நோ பாரபன், பதப்படுத்துறதுக்காக நோ ட்ரைக்ளிசரின், அதாவது ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஒரு கெமிக்கலை போட்டு கொடுத்தா
கொடுத்தா பாக்டீரியாக்கு எதிரி, ஆனா நமக்கு எதிரி ஆயிரும் அது. அடுத்து நிக்கோட்டின் கலக்கப்படல, பொட்டாசியம் நைட்ரேட் கலக்கப்படல, SLS ஆர் SLES இல்ல, அண்ட் நோ பிரிசர்வேட்டிவ்ஸ். எக்ஸலண்ட் விஷயம். வித்தவுட் எனி ஹார்ம்ஃபுல் நெகட்டிவ் திங்ஸ் அப்படிங்கறதே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. நம்ம டிஎக்ஸ்என் கேனோசி பிளஸ் டூத் பேஸ்டோட யூசேஜ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். குழந்தைகளும் யூஸ் பண்ணலாம், பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். அண்ட் பிரஷ்ல எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா ஒரு பட்டாணி சைஸ் எடுத்தா போதும். இது ஒரு ஃபுல் பிரஷ் பிரிசில்ஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இந்த படத்துல குறிப்பிட்ட மாதிரி ஒரு சின்ன அளவு போதுமானது. சோ நமக்கே பட்டாணி சைஸ்னா குழந்தைங்களுக்கு அப்ப இன்னும் எவ்வளவு தேவைப்படும்? ஒரு ஸ்மியர் அளவுக்கு கொஞ்சமா, ரொம்ப கம்மியா போட்டா போதும். சேஃப் ஃபார் கிட்ஸ்னு சொல்றோம். இதுல நம்ம ஆர்கானிக்கா இருக்கிற டிஎக்ஸ்என் பேம்பு டூத் பிரஷ்ல நம்ம பேஸ்ட யூஸ் பண்ணா கம்ஸ் காயமாகாம, பல்லும் காயப்படாம, பிளாஸ்டிக் இல்லாத ஒரு ஃபீல் ஹாப்பினஸ் கிடைக்குது. நம்ம பேஸ்ட மத்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும்போது தண்ணியில கலந்து நம்மளோட அந்த திக்னஸ் கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டா எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். சோ பிரஷ்னு பாக்குறப்ப பேம்பு டூத் பிரஷா இயற்கையா பிரிசில்ஸ் கூட பிளாஸ்டிக்ல இல்லாம நம்ம கம்பெனி இன்னைக்கு நமக்கு நேச்சுரலா கொடுத்துருக்காங்க. மூங்கில இருந்து செய்யப்பட்ட நம்மளோட டூத் பிரஷ் கெமிக்கல் ஃப்ரீ, பிளாஸ்டிக் ஃப்ரீ, ஈகோ ஃப்ரெண்ட்லி, மக்கக்கூடிய தன்மை ஈஸியா இருக்கிறதுனால சாஃப்ட் பிரிசில்ஸ், இகருக்கும் பல்லுக்கும் காயம் ஏற்படாம, நமக்கு மட்டும் இல்லாம மண்ணுக்கும் நல்ல தன்மை, அதாவது பயோடிகிரேடபிளா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் குட் திங், இவ்ளோ எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கிற டூத் பேஸ்ட் ரிசர்ச் இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ், இட் இஸ் தேர். ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் டூத் பேஸ்ட் கண்டெய்னிங் கெனோடர்மா அகெயின்ஸ்ட் கேண்டிடா ஆல்பிகன்ஸ். சோ இந்த ரிசர்ச் மட்டும் இல்ல, பல ரிசர்ச்கள் நடத்தப்பட்டிருக்கு. பிளேக்ல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியல் இல்லாம நமக்கு நம்ம பேஸ்ட யூஸ் பண்ணியே இந்த ரிசர்ச் நடந்திருக்கு. நிறைய டென்டிஸ்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நமக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. சோ ப்ரோமோட்டிங் ஃபார் இயர்ஸ்னு சொல்லலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் இதை யூஸ் பண்ணி நம்மளும் தெரிஞ்சிருக்கோம். அண்ட் ஒரு பொருள் யூஸ் பண்ணி இதுல இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியும் போது நிறைய மக்கள் சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர்ஸா இவ்ளோ இயற்கையான பொருளை கொண்டே மத்த சில பிரச்சனைகளையும் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்கிற நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஆல் இன் ஒன் டூத் பேஸ்ட்னு அதனால சொல்ல முடியுது. த மேஜிக் ஸ்டிக் ஃபார் எவ்ரி ஹோம். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அதனால இங்க இது ஷேர் பண்றேன். பேட் பிரெத் அண்ட் மவுத் வாஷா ஒரு தண்ணியில கலக்கி யூஸ் பண்ண முடியும். ஆஸ்மால மூச்சுடவே முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து வாயில வச்சு கொஞ்சம் சுடுதண்ணியை குடிச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிட்டு ஏர உள்ள இழுத்த மாதிரி சக் பண்ணாவே ஒரு பெரிய ரிலீஃப் இமீடியட்டா அவங்க ஃபீல் பண்ண முடியும். எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் நிறைய பேர் இதை கொடுத்திருக்காங்க. ஃபீவர் வரும்போதோ சோர் த்ரோட்டுங்கிறது எவ்வளவு ஹாரபிளா இருக்கும்னா காலையில தூக்கத்துல இருந்து நம்மள எழுப்புறதே அந்த தொண்டை வழியா தான் இருக்கும். நம்மளோட பேஸ்ட டைரக்டா அப்ளை பண்ணாலோ ஆர்எல்ஸ் நைட்டு முன்னத்த நாள் நைட்டு வார்ம் வாட்டர்ல பேஸ்ட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி காகல் பண்ணாலோ நெக்ஸ்ட் டே மார்னிங் சுத்தமா வலி இல்லாம நம்ம ஃபீல் பண்ண முடியும். குதிகால்ல இருக்கக்கூடிய வெடிப்புக்கு, சேத்து புண்ணு, அத்லெட்ஸ் ஃபுட் அண்ட் தலைவலி வந்ததுன்னா தண்ணியில கரைச்சு நெத்தியில பத்து போடலாம், ஆவி பிடிக்கலாம். நோஸ் பிளாக், தலைவலி, ஆஸ்மா இருக்கக்கூடியவங்களும் பேஸ்ட கலக்கி ஆவி பிடிக்கலாம். இகிர்ல இருந்து வரக்கூடிய சலம் இல்லைன்னா சீன்னு சொல்லுவாங்க பயோரியான்னு, அந்த பிரச்சனைகளுக்கும் இகிரு இன்ஃபிளமேஷன் ஆயிருக்கிற தன்மையிலையும் நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ண முடியும். வெட்டுப்பட்ட காயங்கள் இல்ல கத்தியில கட் பண்ணிக்கிறோம், காய் கட் பண்ணும் போது ஏற்படுற காயங்களுக்கு இமீடியட்டா பேஸ்ட் வச்சா வலி இல்லாம உணர முடியும், சீக்கிரம் ஹீலும் ஆகும். சைனஸ் இருக்கிற இடங்கள்ல தண்ணியில பேஸ்ட கரைக்கி மூக்குக்கு 2 சைடு இல்ல நெத்திலியோ எல்லாம் பத்து போடும்போது நமக்கு அது பெயின் ரிலீஃப் கிடைக்குது. ஸ்கால்டிங்கிறது ஹாட் லிக்விட்ஸ், டீ, காஃபி, சூடா எண்ணெய் இல்ல பால் இல்ல கொதிக்கிற தண்ணி, இந்த மாதிரி நிறைய பொருள்கள் குழந்தைங்க மேல விழுகிறதோ இல்ல நமக்கு தெரிச்சிடறதோ சமைக்கும் போது எது நடந்தாலும் இம்மீடியட்டா கொஞ்சம் தண்ணியில கரைச்சு தேய்ச்சி விட்டா கொப்பளிக்காமையும் அப்படியே மைல்டா கொப்பளம் வந்தாலும் சீக்கிரம் ஹீலிங் ஆகுறதும், ஸ்கின் அந்த இடத்துல ரொம்ப கூலிங்கா இருக்கிறதையும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். இதுல இந்த மாதிரி அனுபவங்கள் குக் பண்ணும்போது நிறைய இருக்கு. எனக்கு டேண்ட்ரஃப்க்கு தண்ணியில கரைச்சு ரூட்ல அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் கிடைக்குது. பைல்ஸ் அண்ட் ஹெமராய்ட்ஸ், அதாவது வெளிமூலத்துல கஷ்டப்படுறவங்க நம்ம பேஸ்ட் தண்ணியில கரைச்சு எக்ஸ்டர்னலி அப்ளை பண்ணி ஹாப்பி கஸ்டமரா இன்னைக்கு நிறைய ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. தீ காயங்களுக்கோ இல்ல பட்டாசு மாதிரி வெடிச்ச காயங்களுக்கோ நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ண முடியும். பிக்மெண்டேஷன், முகத்துல மங்கு மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கிறவங்களுக்கும் பேஸ்ட் கரைச்சு அப்ளை பண்ணானா ஒரு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஒமற்ற தன்மையோ இல்ல வாந்தி வரவங்களுக்கு பேஸ்ட கரைச்சு தண்ணியில குடிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர். சின்ன ஒரு பிரச்சனையா இருந்தா அதுலயே ஹீல் ஆயிரும். ஒரு டயரியா, மோர்ல பேஸ்ட கொஞ்சம் கரைச்சு குடிச்சா அதுவே எக்ஸலண்ட் ரிலீஃப் கொடுக்குது. அண்ட் வீக்கம் எங்க இருந்ததுனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். பெயின் கில்லர் எஃபெக்ட்,
கை கால் குடைச்சல் இல்ல முட்டி வலி பிரச்சனைகளுக்கும் வந்து நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். இன்செக்ட் பைட், கட்டெரும்பு, சுளுக்க இல்ல வண்டு கடி இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த கடிச்ச இடத்துலயே பேஸ்ட வந்து கரைச்சு அப்ளை பண்ணானா இமீடியட் பெயின் ரிலீஃபும் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இச்சிங்னு சொன்னா ஊரல், தேமல், மங்கு இந்த மாதிரி பல ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் வந்து எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குது. மவுத் அல்சர்ஸ், வாயிலையோ இல்ல இகுறுகள்லயோ இருக்கிற தொந்தரவுகளுக்கு பேஸ்ட் அப்ளை பண்ணா தண்ணி கரைக்க தேவையில்லை, அப்படியே போட்டா போதும். பிகாஸ் நம்மளோட சலைவா கூட அது மிக்ஸ் ஆகும்போது இன்னும் எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பிம்பிள்ஸ் ஒரு ஆக்னிங்கும் போது கொஞ்சமா தண்ணியில கரைச்சு அந்த பிம்பிள் மேலேயே எடுத்து அப்ளை பண்ணும்போது அப்படியே தழும்பில்லாம காயும். பல்லு வலிக்கு யூஸ் பண்ணலாம். நேச்சுரல் ஒயிட்டனிங் ஆக்ஷனா நம்ம கையில ஒரு மசாஜும் பண்ண முடியும் நம்ம பேஸ்ட வச்சு பல்ல. அண்ட் இகரையும் மசாஜ் பண்ணும்போது டைட்டனிங் கிடைக்கும். இதே நேச்சுரல் ஒயிட்டனிங் எஃபெக்ட் வந்து ஃபேஸுக்கு வந்து நிறைய பேர் எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு சின்ன பருப்பளவுக்கு குட்டியா பருப்பளவுக்கு பேஸ்ட் எடுத்துட்டு ஒரு 5-6 டிராப் தண்ணியை விட்டு ரொம்ப டைல்யூட் ஆக்கி அந்த டைல்யூஷன் வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது இட் கிவ்ஸ் அ கிரேட் நேச்சுரல் ஒயிட்டனிங் எஃபெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தா ரேஷஸ் அண்ட் பாயில்ஸ். இது வந்து ஹீட்னால ஏற்படலாம், இல்ல சின்ன ஒரு ரேஷஸ்ங்கிறது ஒரு அலர்ஜிக் எஃபெக்டா கூட இருக்கலாம். அண்ட் டிபெண்டிங் அப்பான் ரேஷஸா இருந்தா கொஞ்சம் டைல்யூட் பண்ணி அப்ளை பண்ணணும். ஹீட் பாயில்ஸா இருந்தா கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டா பேஸ்ட்ல தண்ணியில கரைச்சு அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபெமினைன் வாஷா யூடிஐ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போதும் யூஸ் பண்ணிக்க முடியும். நெயில் இன்ஃபெக்ஷனா நெகசுத்து அப்ளை பண்ண எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். இயர் பெயின் ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு காது குத்தி இருந்தா அந்த காது குத்துன பச்சை புண்ணுக்கு பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணா ஃபாஸ்ட் வூண்ட் ஹீலிங் கிடைக்கும். அண்ட் வேற காது வலின்னு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கொப்பளம் குருத்து மாதிரி வந்திருக்கு மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கும் நம்ம பேஸ்ட் தண்ணியில கரைச்சு ஒரு சொட்டு காதுல விடும் போதும் இமீடியட் பெயின் ரிலீஃப் வந்து ஃபீல் பண்ண முடியும். இருமலுக்காக காகிள் பண்ணும் போதும் அந்த த்ரோட் கிச்சு கிச்சுல இருந்தோ இல்ல வலியில இருந்தோ நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். மூக்குல வரக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ஆவி பிடிச்ச அப்புறம் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணா சூப்பர் ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் லிம்ஃபெடிமா நெறி கட்டுறதுன்னு சொல்லுவோம். நெறி எங்க வேணா கட்டும் வேற பிரச்சனைகளுக்காக. அந்த நெறி கட்டின இடத்துல அந்த வலி நல்லாக்கக்கூடிய தன்மையோ அல்ல அந்த நெறிய வந்து சரி பண்ணக்கூடிய தன்மையும் நம்ம பேஸ்டுக்கு இருக்கு. சோ நெக்ஸ்ட் ஆம்பிட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க பேஸ்ட கரைச்சு அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க கொஞ்சம் பேஸ்ட வாயில வச்சு சப்பி முழுங்கும் போது இட் கிவ்ஸ் அன் எக்ஸலண்ட் ரிசல்ட். ரிங்வர்ம்னு சொல்றது இந்த படர் தாமரை மாதிரி அப்படியே பெருசாகிட்டே போகும் ஸ்கின்ல. ரிங்வர்ம்ஸுக்கு நம்ம பேஸ்டோட ஆர்ஜி பிளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணா எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். அப்படியே காஞ்சிரும். அண்ட் உதடுல வரக்கூடிய வெடிப்பு இல்லைன்னா இந்த உதடு ஓரங்கள்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் அதுக்கும் நம்ம பேஸ்ட் எக்ஸலண்டா கேட்கும். அண்ட் ஃபுட் மசாஜ்ங்கிறப்ப நம்ம பேஸ்ட வந்து தண்ணியில கரைச்சு கால்ல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா ஒரு வார்ம் வாட்டர்ல உப்பு போட்டு கால் ஊற வைக்கிறதுனால காலுக்கும் ஒரு நல்ல மசாஜ் கொடுக்க முடியும். அண்ட் தலைவலி இருக்கிறப்பவும் இதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணா நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் தலைவலியில இருந்து. ஆயிலி ஃபேஸ்காரங்க ஃபேஸ் வாஷா கொஞ்சமா எடுத்து ஒரு ஃபங்க்ஷன் போறப்பெல்லாம் சூப்பரா இருக்கு ரிசல்ட், எண்ணெய் வலியறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஏனல் ஃபிஷர்ஸ், ஆசன வாயில வரக்கூடிய வெடிப்பு, அதுல ஒரு சின்ன கொப்பளமும் வரும். அதை வந்து கம்ப்ளீட்டா காய வைக்கிறதுனாலயும் பிளஸ் சோப் இதோட யூஸ் பண்ணணும். இந்த வீடியோவை யார் ஃபார்வர்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரீஃப்ளெக்ஸ், எதுக்கழிச்சு வர பிரச்சனை, அஜீரண குறைபாடு, புளிச்ச ஏப்பம், குழல் எரிச்சல், இதுக்கெல்லாம் கொஞ்சம் பேஸ்ட வச்சு நம்ம அப்படி சப்பி முழுங்கலாம். ஆரல்ஸ் தண்ணியில கரைச்சு கூட குடிக்கலாம். அப்ரேஷன் சொல்லக்கூடிய சிராய்ப்பு, எங்க குழந்தைங்க விழுந்துட்டாலோ இல்ல பெரியவங்களுக்கு சிராய்ப்பு ஏற்பட்டாலோ தண்ணியில கரைச்சு பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். கன்கஷன், தலையில இப்போ குழந்தைங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா புடைச்சிரும் இல்லையா, இல்ல பெரியவங்களுக்கே மண்டை அடிபட்டு இருக்கோ இல்ல ஏதாவது வந்து அடிச்சிருச்சுனாலோ வீங்கும், ரத்த கட்டும், அதுக்கு நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது அந்த வீக்கமோ வலியோ இல்லாம இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். அண்ட் கால் ஆணி, ஃபுட்கார்ன், இது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து ஒரு சாஃப்டா தோல் இருக்குன்னா நம்ம கால் கீழே வச்சாவே வலிக்குதுங்கிற இடத்துல பேஸ்ட் கொஞ்சம் கரைச்சு அப்ளை பண்ணானா இமீடியட்டா வலி இல்லாததை உணர முடியும். கொஞ்சம் பெருசாயிருச்சு, ஆழம் ஆயிருச்சு அப்படின்னா அது டாக்டரோட இன்டர்வென்ஷன்ல அதை ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறமா பேஸ்ட் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கும் போது இட் கிவ்ஸ் அ கிரேட் கவரேஜ் லைக் ப்ரிவென்ஷன். இன்னும் நிறைய பீப்புள் அவங்களோட ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. பட் ஸோ ஆல் இன் ஒன் அப்படிங்கிறது நம்ம மேஜிக் டூத் பேஸ்ட், மல்டி பர்பஸ் டூத் பேஸ்ட்ங்கிறது இதுல இருந்து வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பேஸ்ட் என்னென்ன ஃபார்ம்ல அவைலபிளா இருக்குன்னா 3 அளவுகள்ல அவைலபிளா இருக்கு. 150 கிராமா சிங்கிள் டியூபா வாங்க முடியும், 75 கிராம்லயும் ஒரு சிங்கிள் டியூபா வாங்க முடியும். அதை விட ரொம்ப ஹேண்டியா சின்னதா 40 கிராம்ல அவைலபிளா இருக்கு. இத ஒரு 6 காம்பினேஷன் டியூப்ஸா தான் வாங்க முடியும். ஹேண்டியா
நம்ம பர்ஸ்லயோ டிராவல்க்கோ இதை வச்சுக்கிறக்கோ, இல்ல ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் ப்ராடக்டா ஒருத்தருக்கு ஷேர் பண்றதுக்கோ, இல்ல குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் டியூபாவை கூட நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். எக்ஸலன்ட் ப்ராடக்ட் குவாலிட்டிங்கிற டிஎக்ஸ்என் வந்து நம்மள இது வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணினதே கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அன் ஆக்ட், இட் இஸ் அ ஹேபிட். நம்மளும் யூஸ் பண்ண அந்த ஹேபிட் வந்து நமக்கும் அந்த பழக்கமா மாறி எக்ஸலண்ட் ஹாப்பினஸ் வந்து நமக்கு கொடுக்குது, சாட்டிஸ்பாக்சன் கொடுக்குது. ஸோ வி டாக் வித் ஃபேக்ட்ஸ். நல்ல கருத்துக்களை வந்து நம்ம ஷேர் பண்றோங்கிறத விட இது எல்லா மக்களுக்கும் தேவைப்படுங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். எப்படி கேனோசி டூத் பேஸ்ட் குழந்தைங்களுக்கு தனியா வேண்டாம், பெரியவங்களுக்கு தனியா வேணாம், எல்லாத்துக்கும் ஒரே தன்மையில நல்ல தன்மையில கொடுத்துருக்காங்க நேச்சுரலா அப்படிங்கறத வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது we multiply our happiness. சோ இப்ப நீங்களும் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க, என்ன நல்லா இருக்குங்கிறத திருப்பி எங்களுக்கு சொல்லுங்க. ஆர் எல்ஸ் இந்த பேஸ்ட கொடுத்தவங்க கிட்ட மத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப் ஆகுங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு கன்வே பண்ணுங்க. சோ தேங்க்யூ. இந்த மேஜிக் ஸ்டிக் அப்படிங்கறது ஓரல் ஹெல்த்துக்கு மட்டும் இல்ல, நம்மளோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் ஆகக்கூடிய ஒரு பொருள். சோ ஸ்மைல் will always complement the same. நம்ம முகத்துல ஒரு புன்னகை இருக்குன்னு